ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிஒஐலேருந்து. ஸோ 400 வேகன்சி வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ஒர்க்கு. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஒஐலேருந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் தான் வேலை. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து எக்ஸாமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட அப்ளை தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 1/3/2025 வந்து ஓப்பனிங். ஸோ 15/3/2025 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் தேதி. ஸோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வேகன்சி என்ன சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ள கொடுத்துருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தா தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மினிமம் 20 ஏஜ்ல இருந்து மேக்ஸிமம் வந்து 28 ஏஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹெல்பர் வேலைக்கு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஸோ ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் தான். ஸோ இங்க பார்த்தாலே தெரியும் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க், அதாவது ஒன்னுத்துக்கு 1 மார்க். ஓகேவா? ஸோ எந்தெந்த கேட்டகரியில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் அமையும் சொல்லிட்டு இங்க வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 25, இங்கிலீஷ்ல இருந்து பாத்தீங்கன்னா 25, ஸோ அது மாதிரி வந்து மேத்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 25, அது மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா 25. டோட்டலா வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எக்ஸாம் வேலை எடுப்பாங்க. ஸோ டோட்டலா வந்து 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமிங் இருக்கும். ஓகே. இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க லோக்கல் லாங்குவேஜ்ல நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 ரூபாய் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்க இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதே நீங்க அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஹெல்பர் வேலை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 12,000 வந்து நம்ம ஊர்ல வேலை செய்யறது அதிகம் தான் பேங்க்ல. ஸோ இருக்க கண்டிப்பா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்துருங்க. இதில் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து ரிஜிஸ்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் நீங்க வந்து கரெக்டா வந்து கையில வச்சுட்டு இருக்கணும், ஸோ இது எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் வந்து ஆதார் மூலியமா வந்து பேங்க் லிங்க் ஆன அந்த ஆக்சஸ் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து டிகிரி நீங்க முடிச்சீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பேங்க் பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு நீங்க சென்ட் ஓடிபி கொடுத்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஸோ அதை நீங்க என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு யூனிக் ஐடி வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டூடெண்ட் லாகின் பத்தை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அப்ளை பண்ற மெத்தட். ஓகே. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்து இருக்கு. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா ஃபீஸு. அதர் ஆல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா வந்து ஃபீஸ். ஓகே. ஸோ ஆல் உமன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வந்து ஃபீஸாக சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சா உங்க ஊர்லயே வந்து வேலைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பு. அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. 10th நீங்க வந்து மார்க் ஷீட் வந்து கட்டாயம் வச்சுட்டு இருக்கணும். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கட்டாயம் இருக்கணும். அது மாதிரி வந்து இல்ல போர்டில் கொடுத்த அந்த மார்க் ஷீட் வந்து நீங்க வந்து டிகிரிக்கு வந்து கட்டாயம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருந்தா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்க. உங்க ஊர்லயே தான் வேலை இருக்க இன்க்ரீஸ் ஆக போகுது சேலரி. ஸோ ஒரு அருமையான ஜாப். முடிஞ்சவரை எல்லாமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.